ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஈசோவே ஓமாய் தியானித்தார் உள்ளம் கனியுமே கண்ணார ஓமாய் காணுங்கள் பரமானந்தமே. நேற்று மீண்டும் மாறாத ஜீவன கர்த்தாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம் வணங்குகிறோம், மையப்படுத்துகிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, எபினை சார்ந்து கர்த்தாவே இம்மட்டும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் அப்பா, இந்த ஆண்டை தொடங்கும் பொழுது கர்த்தாவே அப்பா ஏசி 54:10 கர்த்தாவே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்க வேண்டி அப்பா நீங்கள் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தாவே அப்பா இந்த 5வது மாதத்தின் அப்பா இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை வரையும் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே உங்களுடைய கிருபையினால் சூழ்ந்து கொண்டு இம்மட்டும் கரம் பிடித்து வழித்து கொண்டு வந்தீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிர்மலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபைப்பா. உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில் அவசப்படி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்களை எங்களுக்கு பதித்தீங்கப்பா. நான் நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. நீதின் வலது கருத்தினால் எங்களை தாங்கினீங்கப்பா. எல்லா தீங்குக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்தீங்க. அதற்காக கோடான கோடி நன்றாஜா. கொடிய நோய்கள் கொள்ளை நோய்கள் அந்தகார சத்தின் கிரிகள் ஒன்றும் எங்களை அணுகாதபடி கர்த்தாவே எங்களை இம்மட்டும் கர்த்தாவே கண்ணின் மணி போல கர்த்தாவே பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி ராஜா. ஆம் கர்த்தாவே, கடந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கும்பொழுது கர்த்தாவே அப்பா உங்களுடைய கிருபை தான்ப்பா எங்களை தாங்கினது, உங்களுடைய கிருபை தான்ப்பா எங்களை நடத்தினது அப்பா. எங்களுடைய பலவீனத்திலெல்லாம் கர்த்தாவே உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது ராஜா. அதற்காக நன்றி ராஜா. எல்லா விதமான தேவைகளையும் கர்த்தாவே நீங்கள் சந்தித்து அப்பா எங்களை மட்டும் கர்த்தாவே உங்களுடைய கிருபையினாலே சூழ்ந்து கொண்டீங்களே, அதற்காக நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்மையாக பார்த்து சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ உணர்ந்தோறும் செய்த பாவங்கள் எல்லாற்றும் ஒரு விஷயங்களுக்கு மன்னித்து அப்பா அவனுடைய பரிசுத்த ரத்தினங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் தேவன் ஆவியின் கர்த்தாவே எங்களை ஒருவரை சத்திகரிங்க ராஜா. ஆவியானவரே அப்பா இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம் ராஜா. துவக்கும் முடிமுட்டைகளோடு கூட ஈடுபடுங்கப்பா. பாடப்படுற பாடல்கள் கேட்கப்படுற சத்தியங்கள் சாட்சிகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருக்கும் பயனுள்ளதாக மாற்றி தாருங்க ராஜா. இன்னும் வர தரப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சீக்கிரம் வாங்கப்பா. சகலத்தின் கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. நாம் பாவமலை 9வது பாவமலை நாம் உற்சாகமாக பாடுவோம். ஹிம் நம்பர் 9. பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் கலிவர் என்ற பாடி நாம் பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவாருங்கள். பராபரன் மெய் தெய்வமே நாமல்ல அவர் சிருஷ்டித்தா, நாம் ஜனமவர் ராஜனே, நாம் மந்தையவர் மேய்ப்பனா. கம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சிறந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்ததயாளர் இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளது, அவர் நாதி சத்திய
மாறாமல் என்றும் நீர்க்குமே வேண்மானேலாட்சி செய்த திரீக தெய்வமாகிய பேதா குமாரனாவிக்கோ சதா ஸ்துதி உண்டாகவோ. ஆமென். மாலை ஆராதனை ஜெபம் ஒழுங்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தோழ்தொள்ள ஆவியோடு உண்மையோடும் அவரை தோழ்ந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் கலி கூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளி இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அடுக்குமான இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவன் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபமாகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதா, தேவனை நொறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கத்தெடுத்து திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவர்க்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறமா இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பார்த்து நல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இறைத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்புள்ள வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நம்ம எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அப்படி திருக்கரங்களாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோத்திரம் செலுத்தவோ, மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவோ, அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவோ, நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவோ நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கிறது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாசனம் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லியிருப்படி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் உலக போயிட்டு பொதுவான பாவ அறிக்கை செய்வோமா? சர்வ வழியில் மிகுந்த இருக்கும்ல பிதாவே, தப்பி போன ஆளுகளைப் போல நம்முடைய வழியில விட்டு வழி வளைந்து போனோம். இதய யோசனைக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்கது செய்யாமல் செய்தகாதவளை செய்து வந்தோம். எனக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மதுக்கு சில வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பங்களை அறிக்கிற எங்களுடைய பொறுமையாயிரும். பாவத்திற்கு அப்புறம் எங்களை சீர்படுத்தோ. மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தொடர்ந்து வர கர்த்தராகிய இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் துக்கப்படுகிற தமிழ் ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கோரி அறிவிக்க தன்னை பணிவிடக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தன் பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசி அப்படி நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்க இனி உயிரோடுக்கும் நல்ல மாசம் பரிசுத்தமுள்ளவர்கள் நடக்கவோ அவர் உங்களுக்கு மெய்யான மனந்திருந்தொழியும் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஆமென். ஜெபம் கடவோம்.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமனுக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னைகளை பதவி எடுத்தாரும் விவரமாக குற்றத்தை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சூழ்நிலைக்கு பிரேசிக்க பண்ணாமல் தீமையில் சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தல்லோ, அப்பொழுது எங்கள் வாய் முடைப்புகளை அறிவிக்கிறோம். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரையோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தரை பெருமாய் பாடி நெருமையை சங்கீதம் பண்ண கடவோ வாருங்கள். முன்பாக வந்து சங்கப்படுத்து பாட கடவோம். கர்த்தரை மகாதேவனோ எல்லா தேவனுக்கும் மகாராஜனோ மாயிருக்கிறார். உலகையில் இருக்கிறது பறவைகளோ அவரோடையவைகள் சம்தடுதே அவரது உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்ம இலக்கத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழப்பட கடவோ வாருங்கள். அவர் நம்முடைய தேவ, நாம் வர்மிச்சீர்களோ அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இந்த சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் நாங்கள் கோப்பண்ண போதும் சோதனை நடந்தது போல உங்களுக்கு கடின படுத்தாதேயுங்கள். அங்கே வகையை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். நான் யோசித்து என்னை வழிவர்கள் என்றும் சொல்லி என்று எனக்கு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 27, Psalms 27. சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞனும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிட சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயோ, நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையோ. நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளியின் நிமித்தம் சேவையான பாதையை என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஹalleluya. இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையில் உட்காருவோம். இப்படி நாம் பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்க குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 21 முதல் 28. வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய. நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்னென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்னென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்னென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்னென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்றார் என்று சொல் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 17 முடிய. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தன.
அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் தாழ விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரியானவள் வானத்திலிருந்து ஓடிப்போனாள். அங்கே 1120 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். மரணம் நேருகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலுசர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கலையின் 2 சிறைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது அந்த வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியாய் உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் பாடம் வாசித்தாயிற்று. நாம் சங்கீத 100 மாறி மாறி வாசிப்போம். 100வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம நாதரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரித்து விருத்து பிறந்தார். பொந்திய பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூணாம் நாள் மறுத்தெழுந்து எழுந்தனார். பரந்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை வலது பாசை வீற்றிருக்கிறார். அவர் மனிதர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தவையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வவிதத்திலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முசித்த பருவத்தை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அன்னங்களை பதவித்தாரும் எங்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியோ. பண்ணாமல் தீமர்ச்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச்சியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தோ. கர்த்தாவே உமது ஜனத்தை ரட்சியோ. சுந்தரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. தேவரீர் இல்லாமல் எங்களுக்கு யுத்தம் செய்ய ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயங்களை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவினரே எங்களுக்கு எடுத்துக்கொள்ளதையோ. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பின்னரும் 6ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது ஒரே பேரான குமாரனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமத்துக்கு எழுந்திருக்கிற பொழுதை விசுவாசிக்கிற நாங்கள் இருதயத்தினாலும் மனதினாலும் அவ்விடத்துக்கு ஏறி அவருடைய இடைவிடாமல் வாசமாயிருக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்றென்னைக்கும் ஜீவித்து அரசலைகிற அவரை முன்னிட்டு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாந்தக்கார சொல்லி 2ஆம் சுருக்க ஜெபம். சமாந்தக்காரும் ஏக சிந்தை விரும்புமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேய்ச்சாதினாம். தேவரே தஞ்சமாக கொண்டிருக்க முடியாடியாரை நாங்கள் எந்த விரோதோடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்க முடியாக எங்கள் சத்துருக்கு செய்கிற எல்லா பிரயத்திலும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாள் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலோ எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலோ உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகினாலே நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்களை அத்தியச்சார் மேலும் குருமார் மேலோ அவர் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலோ ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாக நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே, காரிய கர்த்தர் மத்தியஸ்தமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டல்லோ. ஆமென். அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கிறிஸ்டி ஜபா தனது பிறந்தநாளை மே மாதம் 18ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நேரத்துக்கு நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் தீமைக்கல்ல சமாதான நினைவுகளே. சிஸ்டர் கஸ்தூரி முத்துராஜ் அவர்களும் தங்களது பிறந்தநாளை மே மாதம் 18ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 31:3 பின்பகுதி. அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன். திருமண நாள் வாழ்த்துக்கள். சாம் ஆசிரும் ஜான்சி ஆசிரும் தங்களது திருமண நாளை மே மாதம் 15ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக நான் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே, யுக யுகமாய் எம் துணையாயினீர். நீரின் வரும் காலமாய்
எம் நம்பிக்கையாவி. ஆமென். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுதும் கத்தாவே அப்பா, இந்த வாரத்தில் கத்தாவே தங்களுடைய பிறந்த நாளையும் அப்பா திரும்ப நாளை கொண்டாடுற பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாத்திரம் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆம் கத்தாவே அப்பா, கிறிஸ்டி ஜபா தனது பிறந்த நாளை கத்தாவே அப்பா இந்த ஆண்டிலே கத்தாவே கொண்டாட இருக்கிறார் கத்தாவே. கடந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே நீங்கள் நன்மையால் கிருபையால் முடிசூட்டி கத்தாவே இந்த புதிய ஆண்டை காண செய்கிறீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தபடி கத்தாவே நீங்கள் எதிர்பார்க்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்துக்கு நினைவில் அறிவேன் என்று சொன்ன தேவன் அப்பா, இந்த புதிய ஆண்டிலே கத்தாவே மகளுடைய உள்ளத்தின் வாஞ்சைகள் அப்பா நினைவில் எல்லாவற்றையும் கத்தாவே நீங்கள் கத்தாவே நிறைவேற்றி தருவதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. புதிய ஆண்டு முழுவதும் கத்தாவே நன்மையான கிருபையால் மூட்டி சூட்டி பிள்ளைகளை நடத்துங்க ராஜா. அதுபோல் கத்தாவே கஸ்தூரி சிஸ்டருக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கத்தாவே. இம்மட்டும் கத்தாவே கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே சொன்ன வாக்குத்தத்தபடி கத்தாவே அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காரணத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன் என்ற வசனப்படி கத்தாவே நடத்தி வருவதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை கத்தாவே அப்பா நீங்கள் மகளுக்கு கொடுத்து கத்தாவே இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமாக ஆண்டாக மாற்றி தாங்கப்பா. அதே போல் கத்தாவே இந்த நேற்று கத்தாவே முத்துராஜ் பிரதற்காக விசேஷமாக ஜெபிக்கும் கத்தாவே. அது பலவீனத்தில் கத்தாவே உங்களுடைய பலம் பரிபூர்ணமாக விளங்கினப்பா, அதற்காக நன்றி ராஜா. இம்மட்டும் கத்தாவே ஏந்திரிங்க சுமதிங்க தப்பு வித்தீங்க நன்றி ராஜா. புதிய ஆண்டிலும் கத்தாவே நீங்கள் கத்தாவே மகனோடு கூட இருப்பதை இருந்து அப்பா குடும்பத்தை ஆசீர்வாதத்தை நடத்துவதற்காக நன்றி ராஜா. இப்போ கத்தாவே திருமண நாளை கொண்டாடுற சாமிக்காக ஜான்சிக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கத்தாவே. ஆம் கத்தாவே கடந்து வந்த பாதையெல்லாம் கத்தாவே உங்களுடைய கிருபை பிள்ளைகளை தாங்கினது நன்றி ராஜா. அருமையாக கொடுத்த மகனுக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கத்தாவே இந்த புதிய ஆண்டிலும் கத்தாவே அப்பா பிள்ளைகள் கத்தாவே அப்பா நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தபடி கத்தாவே கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவர்ஷன காலங்கள் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வசனப்படி கத்தாவே இந்த புதிய ஆண்டிலே கத்தாவே அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தாவே உங்களுடைய கண்களை பிள்ளைகள் பதித்து நடத்துவதற்காக நன்றி ராஜா. ஆம் கத்தாவே எந்த விதமான காலம் இருந்தாலும் கத்தாவே நீங்கள் தான் அப்பா பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களை திருப்தி ஆக்கி அப்பா எந்த நோய் நொடி எதுவும் அண்ணுங்காதபடி கத்தாவே எலும்புகளை நிலமுள்ளதாக்கி ஹல்லேலூயா அப்பா பிள்ளைகளை கத்தாவே ஒரு நீர்ப்பச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல வைத்து ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே அப்பா இந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சாட்சி நேரத்துக்கு நாம் கண் செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதங்கள் அற்புதங்களையும் நாம் மகிமைக்காக சொல்கிறவர்கள் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க என் வாழ்நாளிலே ஒரு தருணத்தை கொடுத்த தேவனை நான் நன்றியுள்ள இருதயத்தோடு சோஸ்திருக்கிறேன். நான் போன மாதம் லாஸ்ட்டில் டாக்டரை பார்க்க போயிருந்தேன். எப்போவுமே எனக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எப்போவுமே கொஞ்சம் பார்டர் விட்டு கொஞ்சம் ஹையாக கூட இருக்கும். அதனால் நான் இந்த தடவை சரி ஒரு கன்சல்ட் பண்ணலாமல் நான் சும்மா நார்மலாக தான் கடந்து செஞ்சேன். அப்போ அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நான் வெஜிடேரியன் அதனால் இது ஹை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிபி செக் பண்ணாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பிபி வந்து ரொம்ப ஹையாக இருந்தது, 175 110. அவங்க திருப்பி பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் அந்த டென்ஷன் ஆகலை, டாக்டரும் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி 40 இயர்ஸ்க்கு மேலே உமனுக்கு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குது இந்த ஹை பிபி இருந்தால், நீங்கள் இசிஜி எடுத்துருங்க, இசிஜி எடுக்கலாமா அந்த ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே என் ஹஸ்பண்டை எப்படி எடுத்துடலாம் அப்படின்னாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையால் இசிஜிலேயும் ஒன்றும் இல்லை. உடனே அவங்க எக்கோ எடுக்கணுன்னாங்க. உடனே எக்கோவும் எடுத்தாங்க. எக்கோ எடுக்கும்போது அதுலேயும் ஒன்றும் இல்லை. அப்படி கர்த்தர் அந்த 2 ரிப்போர்ட்லேயும் நார்மலாக வர கிருபை செய்து அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு டேப்லெட் கொடுத்துட்டு இதெல்லாம் நார்மலாக இருக்குது, நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது, நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்களோ அப்படின்லாம் கேட்டாங்க. அதனால் கர்த்தர் வந்து அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த கோபத்தை குறைக்கவும் டென்ஷன் ஆகாமல் எல்லாத்தையும் ஒரு நார்மலாக செய்யும் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கு கழித்து நாங்கள் திருப்பி போகும்போதும் அது எடுத்தால் அதோட ஹையாக இருக்குது. ஏன்னா டேப்லெட்லாம் நான் லைஃப்பில் அதான் ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கேன். நான் கற்றுட்ட கேட்டேன், ஏசப்பா டயபெட்டிக் எல்லாமே பாதுகாத்தீங்க, இதுக்கு இப்படி எடுக்க வேண்டியது இருக்க நான் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது செகண்ட் டைம் எப்படியும் நார்மலாக வரும்னு நினச்சிப்பேன்னா 90/120 வந்துடுச்சு. எனக்கு நான் அவங்க ரொம்ப டென்ஷனாகி அவங்க ஹஸ்பண்ட் அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, கார்டியாலஜிஸ்ட்டு, அவரை கூப்பிட்டு அவரை எடுக்க சொன்னாங்க. எனக்கு தான் இன்னும் நான் டென்ஷன் ஆகலான்னு எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க.
ஆனாலும் கத்தரும் அந்த நேரத்துலையும் இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் கத்திட்ட கேட்டேன், ஏசப்பா ஏன் இப்படி இருக்குது, நான் எல்லாமே அவங்க டயட் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணுறேன், ஆனால் டென்ஷனும் ஆகலை, நான் என்ன செய்யணும், இது எப்படி குறைக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கன்சல்டிங் டைம் வந்து 12 to 2. அதனால் மார்னிங் எழும்பி எல்லாம் வேலையை அவசரமாக செய்துட்டு சாப்பிடாம போகிறதுனால அது ஒரு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுட்டு நான் அடுத்த தடவை போகும்போது டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக செய்தார். அதை போய் பார்க்கும்போது 120/8 இருந்தது. டாக்டர் அம்மா இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இப்படியாக நீ சரியான அந்த ஒரு 2-3 வீக்ஸு நார்மலாக கோபம் எல்லாம் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் தேவனை என்னை வழி நடத்தி வந்தார். எனக்கு ஒரு மாறுதலை கட்டளையிட்டார். அந்த அன்பிற்காக தேவனை நான் துதிக்கிறேன். இப்படியாக எங்களுடைய கூப்பிடும் போதெல்லாம் தேவனை இறங்கி எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னால அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். ஆமென். கேட்ட சாட்சிக்காக நான் ஜெயிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான ஏற்கார் நன்றி ராஜா. இப்பொழுதும் கத்தாவே அப்பா, மகள் சொன்ன சாட்சியை கத்தாவே அப்பா நீங்கள் கேட்டீங்க ராஜா. கத்தாவே கடந்த பாதைகளை கத்தாவே அவருடைய பலவீனத்தில் கத்தாவே அவருடைய பலம் பரிமூலமாக வழங்கினதுக்காக நன்றி ராஜா. கத்தாவே அப்பா, மகளும் கத்தாவே அப்பா எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் கத்தாவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்த அப்பா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்க. அதற்காகவும் நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே உங்களுடைய கிருபையினாலே கத்தாவே சூழ்ந்து கொண்டு கத்தாவே அப்போ இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வருவதற்காக நன்றி ராஜா. துதி கனமும் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மெமரி வர்ஸ் பை சில்ட்ரன். மத்திய 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு புரிந்தோம், சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். 4-6 சாங் நம்பர் 6. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. எனக்கு எதிராய்வோ பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலோ. எனக்கு எதிராய்வோ பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலோ. பயப்படேன், எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன், எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. தீங்கு நாளில் தாம் கூடார மறைவில் தேடி சேர்க்க
சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளே தாம் கூடார மறைவில் தேடி சேர்த்தன்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மாலை மேல். எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தமுகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தமுகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவ விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவ விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேக்குதே. ஆம் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீங்கள் தான்ப்பா எங்களை நடத்தி கொண்டு வர்றீங்கப்பா. கடந்த வந்த பார்வை எல்லாவற்றிலும் கர்த்தாவே உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்துது ராஜா. அதற்காக நன்றி ராஜா. நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு வெளிச்சமும் பிரனமாக இருந்தீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களுடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொண்டீங்க ராஜா. அதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீங்கள் செய்த எல்லா விதமான மகத்தான காரியங்களுக்காக உங்களுக்கு கோடான கோடி சோசனப்பா. இப்போ கர்த்தாவே அப்போ அடுத்த 20 நிமிடங்கள் கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன மண்ணாக வைத்திருக்கீங்க நீங்கள் அதை அப்போ நீங்கள் வல்லமையாக வெளிப்படுங்க ராஜா. அப்படியே நம்ம எடுத்து வல்லமையாக வெளிப்படுங்க. துதிக நம்ம எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். இதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தேவனுக்கும் வலு சர்ப்பத்திற்கும் இடையிலான யுத்தம். The war between God and the dragon. ஆதாரமாக வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். Revelation chapter 12 verses 9 to 11. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாடுகிறவன் தள்ளப்பட்டு போனால் மரணம் நேரிடுவதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா.
எக்கால சத்தவானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தவானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜன் வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தவானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது ராஜா. எந்த நேரத்திலும் கர்த்தாவே, இந்த 7வது எக்கால சத்தம் வானத்திலே தோணித்திடுகிற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அந்த நாள் மிகவும் மிகவும் அதிகமாக சமீபமாக இருக்கிறது ராஜா. நீங்கள் வாசல்படுகின்ற கர்த்தாவே, நீங்கள் தட்டுக்கிறீங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களோடு கூட நீங்கள் இடைபடுகிற ராஜா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, இந்த வெளிப்படுத்துகிற விஷயத்தை 12ஆம் அதிகாரத்தை கர்த்தாவே, ஆவியானவரே நீங்கள் எங்களுக்கு விலைக்கு காண்பீங்க ராஜா. காலங்கள் கடைசி காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் அப்பா இந்த திருச்சபையும் கர்த்தாவே, அப்பா உமக்கு உகந்த திருச்சபையாக எங்களை மாற்றுங்க ராஜா. ஜீவன வல்லமுள்ள வார்த்தையில் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோகமாக மாற்றித்தாங்க ராஜா. ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்க ராஜா. அடியான மறித்து நீங்கள் வல்லமே வெளிப்படுங்கப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு வலு சேர்ப்பதற்கும் இடையிலான யுத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம். உலக மனத்தையும் மோசம் போக்கிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய அந்த பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனுடைய கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அப்படி கிறிஸ்துவும் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் போட்டு அவர்கள் மேல் குற்றம் சாடுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனால் மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆம், 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகையால் பரலோகங்களே, அவர்கள் வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கின முடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இந்த கடைசி காலத்தில் இந்த 12ஆம் அதிகாரம் அங்கே செயல்படும்போது இங்கே 12ஆம் வசனத்தில் 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு வாசமாக இருக்கிறவர்களே நீங்கள் களி கூறுங்கள், ஏனென்றால் பிசாசானவன் கீழே தள்ளப்பட்டு போனான். ஆனால் பூமியில் வாழ்கிற, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களுக்கோ உங்களுக்கு ஐயோ, பிசாசவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களுக்கு இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இன்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை ஒரு சிறிய ரீகேப் பண்ணிவிட்டு வெளிப்படுத்தல் குறிப்பிடப்பட்டுள்ள 3 விதமான யுத்தங்கள் எவை என்பதையும், இந்த 12ஆம் அதிகாரத்திலே தேவனுக்கு வலு சேர்ப்பதற்கும் இடையிலான இந்த யுத்தத்தை குறித்து இயேசுவின் சீசனாகிய யோவான் என்னதான் பார்த்தார் என்பதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24 வெளிப்பட்ட புத்தகத்தில் இதை குறித்து அவர் என்னதான் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு தேவன் இன்று நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஒரு குயிக் ரீகேப் ஃப்ரம் ரெவலேஷன் சாப்டர் 1. நாம் ஏற்கனவே பார்த்தபடி வெளிப்படுத்த விஷயத்தில் 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலே அந்த முழு ரெவலேஷன் புத்தகத்தின் சுருக்க உரை அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம், இயேசுவின் இந்த வெளிப்பாட்டை அவருடைய ஊழியக்காரர்களுக்கு தெரிவிப்பதற்காக தேவனிடமிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், இயேசு கிறிஸ்துவிடமிருந்து யோவானுக்கும், யோவானிலிருந்து ஊழியர்களுக்கும் அனுப்பப்பட்ட இந்த வெளிப்படுத்தல் அந்த செயல்முறையை தான் இது முற்றிலும் காண்பிக்கிறதாக இருக்கிறது. வெளிப்படுத்த விஷயத்தை 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்க இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும்
இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்குள்ளவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமயமாக இருக்கிறது என்று இந்த அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அதை வெளிப்படுத்த விசேஷத்தை அவர் ஆரம்பிக்கிறார் 3ஆம் வசனத்திலே. ஆரம்பித்து விட்டு அந்த சுருக்கத்தை முடிக்கும்பொழுது 6ஆம் 7ஆம் வசனத்தை இவ்வாறு பார்க்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவின் தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இதோ மேகங்களுடைய வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன் என்று அந்த சுருக்கத்தை முதல் 8 வசனங்களிலே இவ்வாறாக குறிப்பிட்டுவிட்டு 9ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் அங்கே அந்த வெளிப்படுத்த விஷயத்தில் உள்ள எல்லா அந்த காட்சியை தன்னுடைய சீஷனாக யோவானுக்கு அவர் காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். யோவான் பத்மு தீவிலே இருந்தபோது இயேசு அவரை தேர்ந்தெடுத்து அவருடைய வலது கையை பிடித்து அவர்களை வைத்து 7 நட்சத்திரங்களையும் மற்றும் 7 பொன் குத்துவிளக்கு ரகசியத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதை தான் 9ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? அவர் 7 திருச்சபைகளின் தூதர்களுக்கு அவர் கடிதம் எழுதுவதற்காக யோவானுக்கு சொல்கிறார். என் கையில் இருந்த திருச்சபைகள் இப்பொழுது கீழே விழுந்து விட்டன. துரோகம், விசுவாச துரோகத்தினால் அவர்கள் என்னை விட்டு அகன்று போய்விட்டார்கள். அவர் மனம் திரும்புவதற்காக ஒவ்வொரு திருச்சபைக்கும் நீர் ஒரு கடிதம் எழுது என்று இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சீஷனுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். இங்கு அதுதான் 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யோவான் இயேசுவின் கட்டளையின்படி 7 சபையிலும் 7 தூதர்களுக்கு எவ்வாறு கடிதங்களை எழுப்புகிறார் என்பதை பற்றி 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே சாத்தானும் அவனுடைய நிக்கலாயத்தாரும் 7 பொன் விளக்குகளின் கூடாரத்துக்குள் நுழைந்து விக்கிரங்களுக்கும் பலியிடப்பட்ட உணவை விசுவாசிகளுக்கு கொடுத்து அவளின் பொய்யான போதனைகளை கைப்படைக்கும்படி அவர்களை வசீகரித்து ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ய தூண்டுகிறார்கள். இதுதான் சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ சுட்டி காண்பித்து மனம் திரும்பு என்று சொல் என்று அங்கே 7 சபைகளுக்கும் நீ கடிதத்தை எழுது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு கட்டளையிட்டதை நாம் இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இதில் ஜெயங்கொள்கிறவர்களுக்கு 12 விதமான ஆசீர்வாதங்கள் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் எவை என்றால், மறைவான மன்னா, நியாயம் தீர்க்கும் வெள்ளைக்கல், எல்லா தேசங்களையும் ஆளும் இரும்பு செங்கோல், விடிவெளி நட்சத்திரம், தேவனின் நாமத்தை பெறுதல், பலுராஜ்யம் என்ற பெயர் இயேசுவின் புதிய பெயர் என்று இயேசுவோடு அவருடைய சிம்மாசனத்திலே உட்கார்ந்து அந்த ராஜரீகம் பண்ணுகிற எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்கு வைத்திருக்கிறார்? ஜெயங்கொள்கிறவனுக்கு, சத்ருவை வென்று ஜெயங்கொள்கிறவனுக்கு, பாவத்திலிருந்தும் அந்த பாவ செயற்றிலிருந்து நாம் ஜெயித்து நாம் சுதந்திருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்று இங்கு 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? தேவனின் சிங்காசனம் மற்றும் ஆவிக்கிற உலகிலே அங்கு என்ன இருக்கிறது என்பதை அங்கு யோவானுக்கு அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோவானை ஆவியிலே அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். பத்ம தீவிலிருந்து அவர் கொண்டு போய் அங்கே பரலோகத்தில் என்ன இருக்கிறது என்று அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து அங்கே அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலேயே நாம் என்ன பார்க்கிறோம்? அது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை அங்கு பார்க்கிறோம். அது தேவனுடைய கையில் இருக்கிறது. 7 விதமான முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை அதை வாங்குவதற்கும் அதை உடைத்து பார்ப்பதற்கும் யாருக்குமே அதிகாரம் இல்லை. பூமியில் உள்ள எல்லாரையும் தேடுகிறார்கள், யாருமே இல்லை. அங்கே யோவான் அழுகிறான். அப்பொழுது அவனை ஏன் அழுகிறான் என்று சொல்லி அது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தான் வெளிப்படுத்தும் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனம் வரப்பட்ட அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாங்கின போது, அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த போர்க்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் வந்து எங்களை தேவனுக்கு என்று உங்களுடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியமாக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளும் என்கிற அந்த புதிய பாட்டை இங்கே பாடினார்கள். அதை தான் நம்ம 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்தில் என்னை பார்த்தோம் என்றால், அவர் முத்திரையை உடைக்க ஆரம்பிக்கிறார். 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை ஒன்றாக அவர் திறக்கிறார். ஒவ்வொரு முத்திரையும் உங்களுக்கு உடைக்கிறத பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலே 1ஆம் முத்திரை 2ஆம் முத்திரை என்று ஒவ்வொன்றாக முடித்து 6 முத்திரைகளை அவர் அங்கே உடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு 7ஆம் அதிகாரத்திலே அங்கு
ஏழாவது முத்திரையை உடைப்பதற்கு முன்பதாக அங்கே ஒரு 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 அமைதியை கொடுக்கிறார். ஏனென்றால் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளிலே முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு ஒரு தூதன் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். இந்த புதிய சந்திர நட்சத்திரங்களின் நியாயத்தீர்ப்புக்கு பிறகு வெளிப்படுத்துகிற விசேஷம் 7ஆம் அதிகாரம் சம்பவங்களில் நடைபெறுகிறது. இந்த புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் முத்திரை போட்டு பிரித்தடிக்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேராக 1,44,000 பேர்களை அவர் முத்திரை போட்டு எப்படிப்பட்டவரை முத்திரை போடுகிறார். அதை 3ஆம் வசனம் பார்த்து நம்ம தேவனுடைய ஊழியர்களின் நெற்றியில் மூடி முத்திரை போட்டு தீர்மளவும் பூமி சமுத்திரத்தை எல்லாவற்றையும் அவர் நிறுத்தி வைக்கிறார். ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே செய்கிறார். அதுபோக சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிருந்து வந்ததும் ஒருவன் எண்ணக்கூடமான திரளான கூட்டமாகி ஜனங்களையும் அவர் முத்திரை போடுகிறார். அது 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் 4 எக்காலத்தை அவர் ஊதுகிறார். அந்த ஊதுகிற காரியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. 9ஆம் அதிகாரத்திலே 5ஆம் 6ஆம் எக்காலங்கள் ஊதப்படுகிறது. 10ஆம் அதிகாரத்திலே 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊத போகிற போது ஒரு தேவ ரகசியம் நிறைவேறும் என்பதை நாம் பார்த்தோம். 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்ப்பாங்க. இனி காலம் செல்லாது. கடைசி எக்காலத்தை ஊதுகிற நேரம், 7ஆவது எக்காலத்தை ஊடுகிற நேரத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆகியால் இனி காலம் செல்லாது என்று அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கிறோம். இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாக அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களும் உயிரோடுக்கிறவருமான அவர் மேல் ஆணையிட்டு சொன்னால், இது என்ன, எந்த தேவ ரகசியம் என்றால் என்ன என்பதை நாம் அதை பார்த்தோம். அது என்ன என்றால் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அந்த தேவ ரகசியத்தை குறித்து கொரிந்தியருக்கு எழுதும்போது இவ்வாறு சொல்கிறார். தேவ ரகசியம் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 57 வசனம் வரை அவன் மிகவும் தெளிவாக அந்த 7ஆவது எக்காலம் ஊதப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பதை அந்த தேவ ரகசியத்தை இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 15 51 57 பார்க்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் அந்த 7ஆவது எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக இருந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற எழுதியிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேறும். 55ஆம் வசனம், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இங்கே கொரிந்தியருக்கு எழுதும்போது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் 7ஆவது எக்காலம் ஊதப்படும்பொழுது அந்த தேவனுடைய ரகசியம் என்ன என்பதை இங்கு மிகவும் கிளியராக சொல்லியதை நாம் பார்க்கிறோம். திட்டவட்டமாக கூறியதை நாம் பார்க்கிறோம். மரணத்தை ஜெயித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே மரணத்தை ஜெயித்தார். அதை அங்கே நிறைவேற்றுகிறார். அவர் வரும்போது 7ஆவது எக்காலம் ஊதப்படும் போது அதை நிறைவேற்றுகிறவராக வருகிறார். 11ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன பார்த்தோம் என்றால் அந்த 7ஆவது எக்காலம் ஊதப்படுகிற அந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனம் மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினால் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உள்ள ராஜ்யங்களோ ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயின. 16ஆம் வசனம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனம் மேல் உட்கார்ந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்படைவதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதுக்காகவும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். 7ஆவது எக்காலம் ஊதப்படுகிறதை குறித்து இங்கே 11ஆம் அதிகாரத்திலே மிகவும் நாம் ஆழமாக பார்க்கலாம். அப்பொழுது 19ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் ஏற்கனவே அது உரைத்திருந்தார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களிலும் 10ஆம் வசனங்களிலும் நாம் இதை பார்க்கலாம்.
இப்பொழுது நாம் வெளிப்படுத்த விசேஷத்தில் நாம் 12ஆம் அதிகாரத்தை பார்ப்பதற்கு முன்பாக வெளிப்படுத்த விசேஷத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள 3 விதமான யுத்தங்கள் தான் எவை என்பதை நாம் சற்று பார்ப்போம். ஏன்னா இது 2வது யுத்தம் 12ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது செகண்ட் வார், 2வது யுத்தம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்போ இருக்குதுன்னா வெளிப்படுத்த விஷயம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். வெளிப்படுத்த விஷயத்தை 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4 முதல் 7. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்போது சமுத்திலிருந்து ஒரு மிருகம் எழுப்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அந்த மிருகத்திற்கு 4ஆம் வசனம் பார்க்கிறோம். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையே வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூசணைகளையும் பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமல் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசம் இருக்கிறவர்களையும் தூசித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவளை ஜெயிக்கும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இங்கு என்ன நடக்கிறது அதை நாம் பார்த்தோம். அந்த 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது முதலாவது 13ஆம் அதிகாரத்தில் நடந்த யுத்தத்தை பார்த்தோம் அல்லவா. அதுதான் இது. அதான் முதலாவது சுற்றான யுத்தம். கடற்கரை மனையிலிருந்து ஒரு நிலை அப்போது சமுத்திலிருந்து ஒரு மிருகம் விரும்பி வருகிறது. எல்லா மக்களையும் அவங்க கெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யுத்தம் பரிசுத்தவான்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி அவளை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. முதலாவது யுத்தத்திலே இந்த மிருகங்கள் சத்ருவானவன் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவன் ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். 2வது யுத்தம் இந்த 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை முதல் 9 வசனம் இவ்வாறு பார்க்கிறோம். அன்றையும் ஒரு பெரிய அடையாள வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவன் சிரத்தின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. அவள் கற்பதையாயிருந்து பிரசவ வேதனையடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாள வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடியிலும் உடைய பெரிய வலுசற்பம் இருந்தது. சிவப்பான வலுசற்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்கள் 3 பங்காய் இழுத்து இவைகளை பூமியில் விழத்தளிட்டு பிரசவ வேதனைப்படி அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வல் சிறப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று இந்த 2வது யுத்தத்தை பற்றி நாம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 3வது யுத்தம் எங்கே பார்க்க வருகிறது என்றால் 17ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்க முடியும். 17ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களே நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக வெளிப்படுத்த விஷயத்தில் 3 விதமான அந்த யுத்தங்களை பற்றி நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது 12ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் சீஷனாகிய அந்த யோவான் எதை பார்த்தார் என்பதை நாம் சற்று ஆழமாக நாம் பார்ப்போம். முதலாவதாக சகல ஜாதியிலும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஒரு ஆண் பிள்ளை குறித்து இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அன்று ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் ஒரு சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. அவர் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனைப்படுத்தி பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடியிலும் உடைய ஒரு சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அது வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல 5வது வசனம் சகல ஜாதிகளையும் ஈர்ப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனத்திலிருந்து அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று பார்க்கிறோம். தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களையும் அது குறிக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாரை அது குறிக்கிறது. அடுத்ததாக சகல ஜாதியிலையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஒரு ஆண் பிள்ளையை குறிக்கிறது அல்லவா. அது யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை தான் இங்கே அவர் சொல்கிறார். இதை நாம் சங்கீதம் 2 இவ்வாறு சொல்கிறான். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 2 6 முதல் 10ஆம் வசனத்தை அங்கு தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் இனி ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். கர்த்தரை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவளை நொறுக்கி குயகாலத்தை போல் அவளை உடைத்து போடுவேர் என்று சொன்னார். இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகள் எச்சரிக்கையார் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை அந்த தீர்க்க தரிசனத்தை இங்கே அவர் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண் பிள்ளை. அவர் இருப்பு கோலால் ராஜ்யத்தை ஆளுகை செய்ய வருகிறார். அதை பொறுக்க முடியாத இந்த வலு சர்ப்பம் அவரை கொல்ல பார்க்கிறது.
அதுதான் இந்த 12ஆம் அதிகாரத்திலே அந்த யுத்தம் நடைபெறுகிறது. இதே அப்போஸ்தலர் நடைமுறையில் 13ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13, 32, 33 வருஷத்திலே நீர் உன்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த அந்த வாக்கு தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாக நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம் என்று இங்கு சீஷர்கள் இதை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 12ஆம் அதிகாரத்தில் என்ன நினைக்கிறது? வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு எங்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். சிறியானவள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனால் அங்கே 1260 நாளளவும், அதாவது 42 மாதங்கள் 3.5 ஆண்டுகள் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். மிகாவேல் யுத்தம் பண்ணுகிறதில் அது சீனியர் மோஸ்ட் அந்த ஏஞ்சல் அவர் தான் மிகாவேல். அவனை சேர்ந்த தூதர்கள் வலு சர்ப்பத்தோடு அங்கே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் அவனை ஜெயம் கொள்ளவில்லை. 2வது யுத்தத்திலே தேவதூதர்கள் இந்த யுத்தத்திலே அவர்கள் ஜெயம் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. 9ஆம் வருஷத்தில் பார்க்கிறோம், உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு எனும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாய பெரிய வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுதுதான் வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாடுகிறவன் கீழே தள்ளிவிடப்பட்டான் என்று இங்கே சத்ருவானவன் நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் இன்றும் நம்மை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அந்த குற்றம் சாட்டி கொண்டிருந்த அவன் கீழே தள்ளப்படுகிறான். இங்கே 12ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வர பார்க்கிறோம். சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த விதமான காரியங்களிலே தான் இந்த 12ஆம் அதிகாரத்திலே அந்த மோசம் போக்கிற வலு சர்ப்பத்தை மிகாவேலும் அவருடைய தூதர்களும் அங்கே வெல்கிறது, ஜெயம் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்க வெளிப்படுத்தின விஷயம். 22-16 பார்க்கிறோம், சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவலின் நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன நடக்கிறது? ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த சத்ருவை எப்படி ஜெயிக்கிறார்கள், அந்த வலு சர்ப்பத்தை எப்படி ஜெயிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தின விஷயம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை படிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிட்டதாக இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை அங்கே ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவனுடைய இரத்தத்தினாலே சாட்சியின் வசனத்தினாலே அங்கே சத்துருவை அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆகையால் 12ஆம் வசனத்திலே பரலோகங்களே அவள் வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள் என்று பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு அங்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் பூமியில் உள்ளவர்களுக்கு என்ன நடக்கிறது? அதே சத்ருவானவன் பிசாசனவன் தனக்கு கொஞ்ச காலமாக உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களுக்கு இறங்கின முடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று பூமியில் உள்ளவர்களுக்கு அங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருகிறது நான் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வலு சர்ப்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அதை பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்காக பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற ஒரு வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. அப்பொழுது பூமியானது 16ஆம் வசனத்தில் பூமியான ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின அந்த வெள்ளத்தை விழுங்கினது. ஸ்திரீயை பாதுகாப்பதற்காக எல்லாம் ஒவ்வொன்றும் எப்படி கிரியை செய்கிறது பாருங்கள். 17ஆம் வசனம் பாருங்கள், அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. அந்த ஸ்திரீயானவள் மேல் கொண்ட அந்த கோபத்திலே இந்த வலு சர்ப்பமானது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள்
இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவளாக அவருடைய சந்ததியான மற்றவர்களுடைய அது யுத்தம் பண்ணும். வலு சர்ப்பமானது ஸ்திரீ மேல் கோபம் கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் மேல், அவருடைய கட்டளையின்படியும் வசனத்தின்படியும் நடக்கிறவர்கள் மேல் அது கோபம் கொண்டு யுத்தம் பண்ண வருகிறது. ஆனாலும் சோர்ந்து போகாதீர்கள். 12 பார்த்தோம் அல்லவா, மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்பது போல நாம் தேவனுடைய வசனத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலும் அந்த சத்துருவை நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இதோ சீக்கிரமாக வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். 13ஆம் 14ஆம் வசனம் வர பார்க்க, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகவும் வாசல் வழியாக நகரத்திற்கு பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். நமக்கு இந்த உலகத்திலே யுத்தம் உண்டு. சத்ருவானவன் யார் கூட யுத்தம் பண்ணுகிறான்? ஒரு கற்பனையின்படி நடக்கிறவர்கள் மேல், கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் தான் அவன் டார்கெட் பண்ணி வருகிறதை நான் பார்க்கிறோம். கீழே விலை தள்ளப்பட்ட அந்த வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களை யுத்தம் பண்ண போயிட்டு அது நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே வர யுத்தங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யுத்தம் உண்டு, சோதனைகள் உண்டு, ப்ராப்ளங்கள் உண்டு. ஆனாலும் ஜெயம் கொள்ள கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். மறந்து போக வேண்டாம். நம்மை தெரிந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகிய அந்த சாட்சியின் வசத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள இரத்தத்தினாலும் நாம் அந்த சத்துருவை நாம் ஜெயிக்க முடியும். இதேபோல் கிறிஸ்துவின் முதலாம் வாழ்க்கையிலும் ஒரு யுத்தத்தை பற்றி அங்கே நாம் பார்க்க முடியும். இங்கு என்ன யுத்தம் என்றால், அந்த விசுவாச துரோகம் ஏற்பட்டு எப்படி அந்த சத்ருவானவன் பரிசேயரையும் சதுசேயரையும் உபயோகப்படுத்தி இதேவுடைய ராஜ்யம் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதபடிக்கு என்ன பண்ணினான் என்பதை நாம் பார்க்க முடியும். அதை நாம் மத்திய 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பல ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் என்று நியமிக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதற்காக ஒருவரை அனுப்புகிறார். ஆனாலும் சத்ருவானவன் அவனை ஜெயித்து அங்கே அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதபடிக்கு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்கள் சொல்கிறார். மத்திய 12:12 யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பல ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். யாரை குறித்து சொல்கிறார்? யோவான் ஸ்நானனை குறித்து சொல்கிறார். முந்தின 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது, அவர் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், நீங்கள் எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நான் இல்லையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலோ மேன்மை உள்ளவனே என்று உங்களுக்கு சொல்கிறேன். 10ஆம் வசனம் பார்க்க, அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உனக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய அந்த வாக்கியத்தில் குறிக்கப்பட்டவர் இந்த யோவான் ஸ்நானகன் தான். ஸ்திரீயிடத்திலே பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை பார்க்கிறோம் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை, ஆகிலும் பல ராஜ்யத்திலே சிறியவனாக இருக்கிறவன் அவளிலும் பெரியவனாக இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாவை சொல்கிறேன் என்று யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சீசரத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானனை குறித்து நாம் தீர்க்கதரிசி மல்கியா இவ்வாறாக சொல்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அதை வீட்டில் போய் நீங்கள் வாசிங்கள். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் என்று அங்கே யோவான் ஸ்நானனை குறித்து அவர் என்ன பண்ணுவார் என்பதை குறித்து அங்கே தீர்க்கதரிசனத்தை நாம் பார்க்கிறோம். அதன்படி தான் அங்கே யோவான் ஸ்நானகன் வருகிறார். வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி ஒரு ராஜ்யத்தை அவர் இங்கே ஸ்தாபிப்பதற்காக வந்தவர். ஆனால் என்ன நடக்கிறது? அங்கே விசுவாச துரோகம் ஏற்படுகிறது. பரிசேயரும் சதுசேயரையும் சத்ருவானை உபயோகப்படுத்தி அவருடைய காலத்துக்கு பேர் அந்த யோவான் ஸ்நானனை கீழே தள்ளிவிட்டு அந்த ஆலயத்தை அவன் ஆளுகை செய்வதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அங்கே நடந்தது. அதை நாம் எப்படி பார்க்கின்றால் எப்படி விசுவாச துரோகம் ஏற்படுது என்பதை நாம் பார்க்கும் என்றால் லூக்கா 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை பார்க்கலாம். Gospel according to St. Luke
சாப்டர் 3 verses 15 to 17. யோவானை குறித்து இவன் தான் கிறிஸ்துவ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களிலே யோசனையாக இருக்கையில் யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்கிறார்? யோவான் எல்லாருக்கும் பிரயோஜனமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளை வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கரத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியால் சுட்டெரிப்பார் என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அதே 3ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் அங்கே வந்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீர் என்னுடைய நேசகுமாரன் உண்மையில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இங்கே யோவானுக்கு ஏற்கனவே ஆவியானவர் சொல்லியிருந்தார். இங்கே ஆவியானவர் இங்கே இறங்கும்போது நீங்கள் பார்ப்பா அங்கே ஒரு புறாவை போல ஆவியானவர் இறங்குகிறார், அதுதான் தேவனுடைய குமாரன் என்று அங்கு அவனுக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆகையால் யோவான் சொன்னதுக்கு நன்றாக தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று. ஆனால் காலப்போக்கிலே என்ன நடக்கிறது? லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனத்தை எவ்வாறு பார்க்கிறோம்? அப்பொழுது தான் எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றிக்க வேண்டும், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா முழுவதிலும் சுற்றிக்கிற திசைகள் முழுவதும் பிரசித்தமாயிற்று. இவர் எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவிடத்தில் போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவரை காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே புறாவை போல இறங்கி வரும்பொழுது இவர் என்று நேசகுமாரன் என்று சொன்னதை கேட்ட யோவான் ஸ்நானகன் இன்று இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், இவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இல்லை இன்னொருவர் வருவதற்காக நான் வெயிட் பண்ண வேண்டுமா என்று. அந்தபடியே அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகன் எங்களை உம்மிடத்துக்கு அனுப்பினார் என்றார்கள். லூக்கா 7:21 அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகர் குடருடைய கண்களுக்கு பார்வை அளித்தார். இயேசு அவருக்கு பிரயோஜனமாக நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, இனத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன் என்றார். இவ்வளவு நடக்கிறது, இதை போய் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இங்கு சற்று நாம் பார்ப்போம். இதே தான் பவுல் தெசலோனிக்கர் எழுதும்போது சொல்கிறார். அவருடைய வருகை குறித்து அவர் எழுதும்பொழுது அந்த விசுவாச துரோகம் எப்படி ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறார். தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தோம் அல்லவா? எவ்வளவு ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இந்த வாழ்க்கையிலே நான் வாழ்கிற வாழ்க்கையிலே நமக்கும் இந்த சத்துருக்கும் போராட்டம் டெய்லி உண்டு. ஆனாலும் உங்களுடைய விசுவாச ஓட்டத்திலே நீங்கள் அசைக்கப்படாதபடி இருங்கள். விசுவாசத்தை கைவிட்டு விடாதீர்கள், விசுவாச துரோகம் பண்ணாதீர்கள். கேட்டின் மகன் அங்கு வெளிப்படுவான். கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி கொண்டு இருக்கும்போது அநேக விதமான பாடுகள் வரும், அநேக விதமான போராட்டங்கள் வரும். உங்கள் விசுவாசத்தை உடைக்கிற அளவுக்கு அங்கே சத்துருவானவன் உங்களோடு கூட போராடுவான். ஏனென்றால் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று அறிந்து தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனுடைய கற்பனையை கைக்கொள்கிறவர்களுக்கு எதிராக அவன் யுத்தம் பண்ணுகிறான். மறந்து போகாதீர்கள். அதே தான் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பருவம் எவ்விதத்தாலும் ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது என்று எங்கள் கர்த்தரின் வருகை குறித்து அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அது சத்துருவானை எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நம்ம எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவையில் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனுக்கு காண்பிக்கிறதாயும் இருப்பான். இதே தான் இங்கு முதலாவது வருகையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே நடக்கிறதை பார்க்கிறோம். Here what the devil did, he used Pharisees and Sadducees to push down John the Baptist and occupied the seat of Baptist John in the church. அதுதான் நடந்தது.
பிசாசு என்ன செய்தான்? பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பயன்படுத்தி யோவான் ஸ்நானகனை கீழே தள்ளி தேவாலயத்திலே யோவான் ஸ்நானகனை இருக்கையிலே அவன் ஆக்கிரமித்தான். அதே தான் மத்தேயு 23:3 வராக பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரை குறித்து சொல்லும்போது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். யார் உட்கார வேண்டிய இடம்? யோவான் ஸ்நானகனை போன்ற போதகர்கள் இருக்க வேண்டிய இடத்துல யார் உட்கார்ந்திருக்கார்கள்? வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவையும் நீங்கள் யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவள் செய்யும்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவள் சொல்கிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஆகையால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 23 இந்த பரிசேய சதுசேயரை குறித்து ஐயோ 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 என்று 7-8 முறை அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறதை கேளுங்கள், அல்லது அவருக்கு செய்கையை பார்த்து நீங்கள் செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னும் அதே மாயமான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வசனங்களை படிக்கிறோம், தியானிக்கிறோம், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த சோதனை நமக்கு இருக்கிறது. நாம் எப்படி இதை ஜெயங்கொள்கிறவர்களாக வாழ்கிறோம்? இந்த சோதனைகளிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வருகிற சோதனையிலே நாம் எவ்வாறு ஜெயம் அளிக்கிறோம்? இச்சைகளிலிருந்து, சரீரத்தின் இச்சைகளிலிருந்து நாம் எப்படி ஜெயம் கொள்கிறோம்? இந்த உலகத்தின் இச்சையிலிருந்து நாம் எப்படி ஜெயம் கொள்கிறோம்? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே ஒரு 8 முறை மாயக்காரரை, வேதபாரகரை, பரிசேயரை உங்களுக்கு ஐயோ ஐயோ என்று அவர் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு பட்டியல் இடுகிறதை நான் பார்க்கிறோம். ஒவ்வொரு வசனமாக நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 23:13, 14, 16-17, 25-23ஆம் வசனம், 25, 26 ஒவ்வொருவராக பார்க்கிறார். கடைசி அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கிறார். மத்தேயு 23, 34, 38 வரை. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவள் சிலரை கொண்டு சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களிலே வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் நீங்கள் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பல பரகியான குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியை மேல் சிந்தப்பட்ட நீதிமான இரத்தமொழிகளெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள். இவரெல்லாம் இந்த சந்ததியார் மேல் வரும் என்று மெய்யாவை உங்களுக்கு சொல்கிறேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து முன்னெடுத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளில் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாதிருந்தது. மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்காக பாழாக்கி விடப்படும் என்று அவர் சொல்லியதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்திலே, இப்படிப்பட்ட காரியத்தை காலங்களில் வாழ்கிற நாம் எப்படி இவன் ஜெயிக்க முடியும்? அதுதான் வெளிப்படுத்த விஷயம். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேர்கிறதா இருந்தாலும், இந்த விசுவாச போராட்டத்திலே மரணம் நேர்கிறதா இருந்தாலும் அது தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நாம் இந்த சத்துருவை நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள வார்த்தையாலும் அவருடைய ரத்தத்தினாலும் அவனை ஜெயிக்க முடியும். மறந்து போக வேண்டாம். ஆகையால் சோர்ந்து போகாது. இதுதான் கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் நடந்த அந்த காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாம் வருகையிலே வந்த அந்த யுத்தம். இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 என்ன சொல்லியிருக்கிறார்? 24, 33, 41 வசனங்களை பார்க்கிறோம். இவரெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல்களை வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது, எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து நீங்கள் பார்க்கும் பொழுது சமீபமாக இருக்கிற என்பதை அறியுங்கள். இவர் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மையாவை சொல்கிறேன். 35ஆம் வசனம் மத்தேயு 24, 35. வானம் பூமி ஒளிந்து போம், என் வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடைபெறும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் பெண் கொண்டும் வாழ்ந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அவளை எல்லாரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள்.
பாவம் அப்படி பெருகி இருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வே இல்லாமல் நாம் இருக்கிறோம். அவருடைய வருகையை குறித்து நாம் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். யோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதே போல் அந்த வெள்ளம் வருகிறதை குறித்து கூட அவருக்கு தெரியவே இல்லை. மழை பெய்யுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பெஞ்சது, 2 நாள் பெஞ்சது, 3 நாள் பெஞ்சது, 40 நாள் பெய்யும் போது தான் அவனுக்கு புரியுது. எல்லாம் மிதக்கிறாங்க. அப்பொழுது ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்படிப்பட்ட இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24 இந்த கடைசி காலத்திலே என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்திருக்கிறார். இன்று தேவன் நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? ஒருவரால் வஞ்சிக்கப்படாதீர்கள். யோவான் 3 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக்கிறான். ஏனெனில் பிசாசனவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரையில் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 9ஆம் வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவனுடைய வித்து தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதீர்கள். நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இன்னும் பாவத்திலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி என்றால் நாம் பிசாசினால் உண்டானவன் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. மறந்து போகாதீர்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனென்றால் அவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது, தரித்திருக்கிறது. தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்வதற்கு எவ்வாறு யோசேப்பு விலகி ஓடினாலோ அதே போல் இவன் விலகி ஓடுவான். என்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. மறந்து போகாதீர்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள், மனம் திரும்புங்கள். 2வது, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்திய 24, 42, 43, 44 உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கப்படினால் வெளித்திருங்கள். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக, விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சராக எப்பொழுதும் நீங்கள் தரித்திருங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8 வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெரிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சராயும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்தவர்களாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த இரத்தினால் கழுவப்பட்ட நிறைவிலே காணப்படுகிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக, நம்முடைய வழியிலே சோதித்து ஆராய்ந்து கத்தெடுத்து திரும்ப கடவோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40, 42 வசனம். நாம் நம்முடைய வழியிலே சோதித்து ஆராய்ந்து கத்தெடுத்து திரும்புவோம். நாம் நம்முடைய கையிலோடு கூட நம்ம இருதயத்தையும் பரலோகத்துக்கு தேவனுக்கு ஏறெடுக்க கடவோம். நம்மை சோதித்து அறிவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலே நம் தேவனோடு நாம் ஜெபம் பண்ணும்போது நம்ம சோதித்து அறிவோம். ஒப்பு கொடுப்போம், மன்னிப்பு கேட்போம். மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக, விசுவாசத்தை துவக்கிறவரோ முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க இந்த ஓட்டத்திலே, இந்த விசுவாச ஓட்டத்திலே ஒவ்வொரு நாளும் ஓடுவோம். எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா நெருங்கி வருகிற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரோ முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். போராட்டங்கள் உண்டு, தடங்கல்கள் உண்டு, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனாலும் இந்த விசுவாச ஓட்டத்திலே பொறுமையாக ஓடுங்கள். மரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற எல்லா பாவத்தையும் விட்டு தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய கர்த்தராகிய இயேசுவை நோக்கி நம்மளை நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கள். வெளிப்படுத்தும் விஷயத்தை 9ஆம் அதிகாரம் 19, 20, 21 நான் நேசிக்கிறவர் எவ்வளோ அவளை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இதோ வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். 21ஆம் வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தை அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாக செய்வார். பாவம் நிறைந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த வலுசல்பத்தினால் நாம் வருகிற போராட்டங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனாலும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பாருங்கள்.
ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட நிலையிலே வாழ்கிறோமா? பாவத்தை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் நம்முடைய கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பைத்தவளாக ஓடுகிறோமா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். கண்களை மூடுவோமா? இந்த கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொள்கிறோம். வலு சர்ப்பமானது பூமியில் தள்ளப்பட்ட அந்த நேரத்தில் நாம் வாழ்ந்து கொள்கிறோம். தனக்கு கொஞ்ச காலம் தான் மீதி இருக்கிறது என்று நினைத்து இந்த வலு சர்ப்பமானது ஒவ்வொருவரோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனையின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு எதிராக போராட்டங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் சாட்சியின் வசனத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்தினாலும் நாம் இவனை ஜெயிப்போமா? ஒப்பு கொடுப்போமா? நம்மை சூழ்ந்துள்ள எல்லா விதமான பாவமான காரியங்களும் அகற்றி தள்ளிவிட்டு இந்த விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் கண்களை பைத்தவர்களாக நமக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் ஓடுவோமா? இது ஒரு நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறார். 7வது எக்காலம் ஒலிக்கிற அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் வருகிற நாளை அறியார்கள். நல்ல பிதாவை நன்றி ராஜா. வெளிப்படுத்த விஷயம் 12ஆம் அதிகாரம் மூலமாக கர்த்தாவே எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டீங்க, அதற்காக நன்றி ராஜா. நீங்கள் வரும்போது கர்த்தாவே என்ன நடக்கிறது என்பதை கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு விலைக்கு காண்பித்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. நாங்கள் நினையாத நாள்களை கர்த்தாவே நீங்கள் வருவீங்கப்பா. அதில் நாங்களும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. சத்ருவினால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் அப்பா ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசிராவை நாங்கள் எப்பொழுது தரித்து கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட நிலையில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுடைய வழிகளை நாங்கள் சோதித்து ஆராய்ந்து முடித்து திரும்ப எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா. இதோ வாசப்படியிலிருந்து தடுக்கிற ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ண வேண்டும் சொன்னீங்கிறப்பா. எங்களை முழுவதுமாக கர்த்தாவே நேற்று ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கை கர்த்தாவே எங்களை குறித்து நீங்கள் பெரிய திட்டம் வைத்திருக்கீங்க ராஜா. இங்கே வருவதற்கு முன்பதாக கர்த்தாவே அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் செய்து முடித்து சத்ருவை வென்று கர்த்தாவே இந்த ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க ராஜா. அதை பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை கிருபை நீங்கள் தாங்கப்பா. அவையானவை எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இடைப்பட்டு எனக்கு தேவையான பரிசுத்த வழியில் நடத்துங்க ராஜா. நீங்கள் விரும்புகிற பரிசுத்த வழி வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. சலத்திங்க தேவையான கருத்து தாங்க கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.